பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அழகிய பாடலை கேட்டோமாம். நம்முடைய தேவனுடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கைக்குள் நுழையும் போது பாருங்கள், மகிமையான காரியங்களை அவர் செய்கிறார். ஆகவே தான் பக்தர்கள் சொன்ன வார்த்தை, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை நமக்காக புறப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? ஒரு புத்தியுள்ள ஆராதனை. சங்கீதம் 29 1-3 வசனங்களை நான் வாசிக்கட்டும். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். Psalms 29:1-3. Give unto the Lord, O ye mighty ones, give unto the Lord glory and strength. Give unto the Lord the glory due to his name. Worship the Lord in the beauty of his holiness. The voice of the Lord is over the waters. The God of glory thunders. The Lord is over many waters. பாருங்கள், தெய்வ ஜனங்கள் தேவனை ஆராதிக்கும் போது அவருடைய சத்தம், அவருடைய வாய்ஸ் நமக்காக வெளிப்படுகிறதா. அவருடைய சத்தம் வெளிப்படும் போது 4ஆம் வசனம் சொல்கிறது, அது வல்லமையுள்ளதா, அது மகத்துவம் உள்ளதா. அந்த வசனத்தை நான் வாசிக்கட்டும். சங்கீதம் 29:4. கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. Psalm 29:4. The voice of the Lord is powerful. The voice of the Lord is full of majesty. பாருங்கள், தேவனுடைய வாய்ஸ், அவருடைய வாயிலிருந்து புறப்படும் சத்தம் வல்லமையுள்ளது, மகத்துவம் உள்ளது. இன்றைக்கும் கூட ஆண்டவரே, எனக்காக ஒரு வார்த்தையை அனுப்பும், ஒரு சத்தத்தை அனுப்பும் என்று கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி பரிசுத்த அலங்காரத்தோட அவரை தொழுது கொள்ளுவோம். ஆண்டவரை தொழுது கொள்ளும்போது வேதம் சொல்கிற ஒரு வார்த்தை, பரிசுத்த அலங்காரத்தோடு. அப்படி என்ன, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தி, அவர் மகா மகத்துவத்துக்கும் கனத்துக்கும் பாத்திரவானாய் இருக்கிறபடியால் அவரை மகிமைப்படுத்தி, அவர் ஒருவரே பரிசுத்தராய் இருக்கிறபடியால் அவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிக்கிறோம் அல்லவா. அதுதான் ஒரு மகிமையான ஆராதனை, தேவனை தொழுது கொள்ளும் ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, என்னை முற்றிலும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். என் சரீரத்தை ஜீவ பலியாய் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறோம் அல்லவா. அப்பொழுதுதான் நமக்காக அவர் ஒரு சத்தத்தை அனுப்புவார். அந்த சத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நுழையும் போது பல ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. அது எல்லாவற்றையும் வேதம் மிக அழகாய் அந்த 29ஆம் சங்கீதத்தை விலக்கிவிட்டு கடைசியாக 11ஆம் வசனத்தில் அதனுடைய முழு சாராம்சத்தையும் வேதம் சொல்லுகிறது. நான் வாசிக்கட்டும். 11ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். Psalm 29:11. The Lord will give strength to his people. The Lord will bless his people with peace. பாருங்கள், தேவனை உண்மையாய் ஆராதிக்கிற கூட்டத்திற்கு தேவனுடைய வாயிலிருந்து அவருடைய சத்தம் புறப்பட்டு வருகிறது. அந்த சத்தம் செய்கிற காரியம் என்ன? அவருடைய ஜனத்திற்கு பலன் கிடைக்கிறதாம். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையாய் இருப்பதினால் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பலன் கொடுக்கும். இந்த சத்தம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். அடுத்து வேதம் சொல்லுகிறது, இந்த சத்தம் உங்களுக்கு சமாதானம் கொடுக்கும். வாழ்க்கையில எத்தனை தோல்வி, எத்தனை துக்கம், எத்தனை பாரத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இன்றைக்கு உண்மையாய் தேவனை ஆராதிக்கிற உங்களுக்காக தேவன் ஒரு சத்தத்தை அனுப்புகிறார். அந்த சத்தம் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வந்து கடைசியாக வேதம் சொல்கிறது, உங்களை ஆசீர்வதிப்பாரா. இன்றைக்கும் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை எனக்கு அனுப்புங்கப்பா, என் வாழ்க்கையிலும் அந்த பலன், அந்த சமாதானம், அந்த ஆசீர்வாதம் வரட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய ஆராதனையில் ஒரு புது பரிமாணத்தை தாருமப்பா. அவருடைய இருதயம் நன்றியால் நிறைந்து உமக்கு நன்றி செலுத்தவும், நீர் மகா பெரியவராய் இருப்பதினால் உமக்கு மகிமை செலுத்தவும், நீர் ஒருவரே பரிசுத்தராய் இருப்பதினால் உமக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் எங்களை அர்ப்பணிக்கவும் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதன் நிமித்தம் எங்களுக்கு ஒரு சத்தத்தை நீர் அனுப்புமப்பா. எங்கள் வாழ்க்கையில பலன் கொடுக்கிற அந்த சத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். யார் யார் எந்தெந்த பலனுக்காக இன்று என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பலன் அனுப்பும். குடும்பத்தை நடத்த பலன்,
சம்பாதிக்க பலன், ஊழியம் செய்ய பலன், பரிசுத்தமாய் வாழ பலன், தேவ சித்தத்தை செய்ய பலன், எந்தெந்த பலன் வேண்டுமோ ஒவ்வொரு பலத்தையும் தாரும். அதோடு கூட அவர்கள் வாழ்க்கையில் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.